ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான் தமிழ் தலைவர் தான். தட்டுற தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படி சொல்லிட்டு ஆரம்பிங்க. நேற்று அப்படி தான் ஆரம்பித்தேன். வின்னு வெரி குட், ஹாப்பியாக இருப்பீங்க. 46-36 10 பாயிண்ட் வின்னு. ராத்திரி 2:30 மணி வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரிவ்யூ பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், வெரி குட். ஏன்னா அந்த 9 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராஸில் கொடுத்தது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா 40ல் 9 பாயிண்ட் இது இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 10% 20% அதிலே போயிடுது. மேட்சுக்கு முன்னாடி இது மேட்சுக்கு பின்னாடி தான் நேற்று ரிவ்யூ சொன்னேன். இது மேட்சுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தமிழ்லேயே ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேப்டன் தேவாங்கும் அர்ஜுனும் வந்திருந்தாங்க ஸ்டேஜில். ஆங்கர் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு தேவாங்கிட்ட என்ன, தேவாங்க் நீயும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரில் தான் இருந்த ஒரு காலத்தில், அண்ட் அப்போ உன்னால் ப்ரூவ் பண்ண முடியல, இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்னு பெங்கால் வாரியர்ஸ் போயிட்ட, அர்ஜுனோட சேலஞ்சை எப்படி நீ சமாளிக்க போகிறேன்னு அவர் சொன்னார். சரி, நான் அப்போயே என்னால் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும், ஆனால் நான் இன்ஜூர் ஆகிட்டேன், எனக்கு அவ்வளோ மேட்சஸ் கிடைக்கல, அண்ட் இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அது உண்மை தான். அவர் கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டார். அப்போ சஞ்சீவ் பல்லியான்னு தான் நினைக்கிறேன் கோச்சு இன்ஜூர் ஆனார். அதுக்கு அடுத்த சீசன் தான் பார்ட்னர் எடுத்தது. அதுக்கப்புறம் அவரோட ஸ்கில் லெவல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் சீசன் என்ன சார் பண்ணுவார், அதுலேயே நல்லா பண்ணி வச்சுருக்காரு 4-5 மேட்ச்லேயே. இனி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் ட்ரை டு பர்ஃபார்ம்னாரு. அப்புறம் நீ நல்ல ஃபார்மில் தான் இருக்க, நிறைய பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுருக்க, பட் உன் டீம் சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குத, என்ன பண்ண போகிற நீ இப்போ டீம் ஜெயிக்கிறதுக்கு, ஏன்னா நீ தான் கேப்டன், நீ தான் எல்லாம் பண்ணணுன்னு சொன்னார். எஸ், உன் மேலே ஏதாவது ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டாங்க அவங்க. ப்ரெஷர் குச்சி நீன்ட்டார். அவங்க ப்ரெஷர்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, பட் சம்டைம் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அண்ட் சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மேட்ச்சில் ஒரு குட்டி புது தவறு பண்ணுறோம், புது கரெக்ஷன் பண்ணிட்டு வரோம், அண்ட் டெஃபினெட்லி வில் டூ வெல். என் டீம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மேட்சுக்கு முன்னாடி இது திரும்ப சொல்கிறேன், 2 கேள்வி தான் அவர்கிட்ட. யார்கிட்ட? தேவாங் தலால்கிட்ட. இப்போது அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட என்ன கேட்போன்னு பார்ப்போம். அவர் அதுக்கு முன்னாடி சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம். சரி, பவன் ரொம்ப பெரிய லெஜெண்ட் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, நானும் ஒத்துக்கிறேன். இஸ் அ பிக் லெஜெண்ட், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. டெண்டுல்கரும் லெஜெண்ட் தான், திருப்பி விளையாட கூப்பிடலாமா? முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே ஒரு ஷெல்ஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ரெஸ்பெக்டபுளாக வெளில போகிறது தான் எந்த ஒரு பெரிய பிளேயருக்கும் அழகு. சௌரவ் கங்குலிலாம் கழுத்து பிடிச்சி தந்தாங்க டீமை விட்டு, போகமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்தார் ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில். யங்கர் ஜெனரேஷனுக்கு எப்போ தான் சான்ஸ் கொடுக்க போயிங்கன்னா, அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விராட் கோலி இவங்கெல்லாம் வந்தது, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் எல்லாம். அதே மாதிரி தான் பவன் லெஜெண்ட் தான். போன சீசன் என்ன பண்ணார், 10 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது. ஒன்ஸ் இன்ஜுரி ஆனால் திருப்பி இன்ஜுரி ட்ரபிள் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போகிறது தான், நம்மளே திட்டி அனுப்புறதோட அவர் இதுலேயே கூட திரும்பி வரலாம், ஐ டோன்ட் நோ, பட் எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல. பர்தீப் நர்வால் இருக்குல்ல, இவ்வளவும் அவர் ஒரு வயசு சின்னவர் இவருக்கும், இவரோட பவன் ஷராவத்தோட. அவரே ரிட்டையர் போயிட்டார், நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கு. அவர் லெஜெண்ட் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலனால தான் அவரை எடுக்கலை யாருமே ஆப்ஷனில். வெரி நெக்ஸ்ட் டே ஐ எம் ரிட்டையர்டுன்ட்டார். அன்றைக்கி மட்டும் அவர் சொல்லலன்னு வச்சுங்களேன். இப்போ நடுவில் யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அவர் வரலாம், அது அவருக்கும் தெரியும். பர்தீப்பே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, என்னோடய ஃபார்ம் டிப் ஆகிட்டே போகுதுன்னு. ஏன்னா ஏஜ் ஆக ஆக டிப் ஆகிட்டே தான் போகும். அது ஐசைட்டு, திங்கிங் பவர், ஸோ மெனி விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் பர்தீப் நர்வால் ரிட்டையர் போயிட்டார். பவன் ஷராவத் மேபி இன்னும் ஒரு சீசன் விளாட்லாம், பார்த்து செலக்டிவாக விளாட்ணும். நானே எல்லாம் ரைட் எடுப்பேன், நானே எட்வர்டை எடுப்பேன், நானே சூப்பர் டேக்கல் எடுப்பேன், நானே எல்லாம் அவுட் ஆவேன்னா பார்த்தீங்க லாஸ்ட் 2 மேட்ச் என்ன ஆச்சுன்னு. ஆனால் நேற்று பாருங்கள், எல்லாமே எனர்ஜெட்டிக், யங்காக, ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அதனால் புரிஞ்சுங்க. பவன் 48 ரைட்டில் 22 தான் எடுத்தார். நான் அவருக்கு அகேன்ஸ்டாலாம் பேசல. இஸ் அ லெஜெண்ட், யூ ஷுட் கோ ஆஸ் அ லெஜெண்ட், நாட் ஏன்பா அவர் இன்னும் டீமில் இருக்காரு அமுச்சு விடுப்பான்னு சொல்லக்கூடாது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இன்னொருத்தர் நிறைய பேர் போட்டிங்க, இதெல்லாம் ஒரு வின்னா சார், டிஃபென்ஸ் ரொம்ப வீக்குன்னு. நம்ம சொல்லலையே அவங்கள வீக்காக டிஃபென்ஸு கூட்டுவான்னு. அப்போ நம்மளுக்கு எதிரி எடுக்கும்போது மட்டும் நம்ம வீக்குன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாமா டிஃபென்ஸு? வின் இஸ் அ வின். 2 பாயிண்ட்டுனா 2 பாயிண்ட் முக்கியம்தான். ஈஸி டீம் சார், குறை சில பேரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன் தமிழ் தலைவர் ஜெயிச்சதை. அதை விட்டுட்டு எதிராளி இப்போ வீக்காக வந்தாங்க. யார் வீக்காக வர சொன்னா அவங்கள? கூட்டுவாங்க, ஆப்ஷன் எடுக்க வேண்டியது தானே. இந்த சீசனோட சொல்கிறேன் நான். மேபி நடுவில் விளையாடலாம் 10-15 மேட்ச், ஐ டோன்ட் நோ, 10 இல்லை, மேபி 7-8 மேட்ச்சு. அது வேறு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் ஓனர் அடுத்த மேட்ச் வருவாருன்னு. இவர் கொண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பிறகு அடுத்த மேட்ச்சில் வருவாருன்னு. என்ன ஓசப்சோட அதெல்லாம் விட்டுருவோம், அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட வந்துடுவோம். அப்புறம் அர்ஜுன், நீ பிங்க் பேந்தருக்கு தான் இத்தனை வருஷம் விளையாடிட்டு இருந்த, ஆனால் இப்போ நீ பேந்தர்லேருந்து தலைவாஸ் ஆகிட்ட, அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா? இது ஜெய்ப்பூர், இங்கே தான் நிறைய மேட்சஸ் விளையாடணும்னு கேட்ட உடனே சவுண்டு வருது பாருங்கள்.
ஃபேன்ஸ்கிட்டேருந்து அந்த ஸ்டேடியத்தில் அவ்வளோ கத்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு. ரைட், அவர் சொன்னார், ஆமாம் बिल्कुल கண்டிப்பாக टीम तो चेंज हुई है लेकिन फैंस का प्यार और सपोर्ट चेंज नहीं होगा और मैं ये खेल कर यहाँ से ही खेल कर गया हूँ और सोचता हूँ कि फैंस का वो जो सपोर्ट और वो जो प्यार है वो कम नहीं होगा அப்படின்னாரு. இப்போ ஃபேன்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா டீம் தான் மாறி இருக்க தவிர நான் அதே அர்ஜுன் தேஷ்வால் தான், அதே இவங்களோட அர்ஜுன் தேஷ்வால் தான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோடய ஃபேன்ஸோட சப்போர்ட்டு அவங்களோட அன்பு ஒரு காலமும் குறையாது, கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓன்னு திருப்பி கத்த ஆரம்பித்தாங்க. தோனி போகும்போதெல்லாம் கத்துவாங்க ஸ்டேடியத்தில், அந்த மாதிரி. ஸோ அது பேர் தான் ரெஸ்பெக்ட்டுங்கிறது. வெரி குட். அது சொன்னார், சோச்தாவும் நான் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் ஐ வில் டூ வெல்னு சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டாங்க, லாஸ்ட் 2 மேட்சாக இம்பார்ட்டன்ட் ரைடு நீ ஏன் எடுக்கலை, மோமெண்டம் உன் பக்கம் தான் இருந்தது, நீ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, இம்பார்ட்டன்ட் ரைடு ஏன் நீ போகல லாஸ்ட் 2 மேட்சுன்னு கேட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு தெரியாது பவன் விளையாடுவாரா இல்லையான்னு. விளையாட மாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன கூட்டு நம்பிக்கை இருந்தது, மேபி லாஸ்ட் மொமெண்ட் வந்து ஜாயின் ஆகிப்பாருன்னு. வரல, அவரும் சொல்லலை அவர் இன்னைக்கு இல்லைன்னு. இது வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார். இதுதான் விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரையும், அப்படி தான் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்மேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ், அது மேட்ச் மாறும், மேட்சை பொறுத்து தான். பவன் பாய் இஸ் அவர் கேப்டன், அவர் டுக் சார்ஜு, என்னோட சீனியர் பிளேயர் வேறு, அவர் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் டெசிஷன். சூப்பர் டேக்கிளில் போகும்போது மேட்ச் நாங்கள் தோற்றதே சூப்பர் டேக்கிளில் தான். நீங்கள் தானே ஜெர்சி புல்லிங், நான் இன்னும் சொல்கிறேன் சூப்பர் டேக்கில் 5 கோட்டை விட்டது தான். சூப்பர் டேக்கிளில் தான் நானும் தப்பு பண்ணேன், பவன் பாய் தப்பு பண்ணார். அண்ட் எனிவே அதெல்லாம் பழைய வைசாக்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் அந்த மெமரிஸ் எல்லாம். இப்போ இனிமேல் நயா டீமு, நயா ஜோஷ், நயா வென்யூ, ஏன்னோ நயா பர்ஃபார்மன்ஸ், என்ன நயா மைண்ட் செட்டுனார். இப்போ நாங்கள் வைசாக்லேயே விட்டுட்டு இங்கே வந்தனால ஜெய்ப்பூரில் புது வென்யூ, புது மைண்ட் செட்டு, புது திங்கிங். சோச்சுன்னா புது திங்கிங், புது ஜோஷ், அதான் ஜோஷ், அதெல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அப்போது நீ தான் ரைடிங்க்கு இனிமேல் இன்சார்ஜ் சொல்லலாமா, யூ வில் டேக் ஆல் த ரைடுன்னும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு பவன் இல்லைன்னு கன்ஃபார்மாக சொன்னார். பில்குல் ஐ வில் டூ வெல், நான் நல்லா பண்ணுவேன், இது டீம் கேமு அண்ட் நான் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தாது, எல்லா ஹோல் டீமும் பண்ணணும், பட் ஐ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரைடிங், நான் தான் பொறுப்பு ரைடிங்க்கு அப்படின்னாரு. ஸோ இப்போ ரைடிங் நான் தான் வழிநடத்தி கொண்டு போகணும், ஐ எம் ஈகர் டு தட். அண்ட் எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கோம், பார்ப்போம். எவ்ரி மேட்ச் எங்களுக்கு இனிமேல் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் வில் ஸ்டார்ட் வின்னிங் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி 17 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டார்ல, வச்சுக்கன்ட்டுன்னு. இதில் வர ஒருத்தர் கேட்டார், ஸ்டார்டிங் 7 நீ போட்டிருக்கியா, நீ சொன்னால் அவங்க கேட்பாங்களான்னு. அசனை கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் வீடியோ போடுறேன்னாரு, நீ பார்க்காத, அவ்வளோதான். இது எப்படி இருக்கு, ஏன்னா சினிமா தேட்டரில் போய் நான் பார்க்கல தேட்டரில், இந்த படத்தை எடுத்துகிட்டு சொன்னால் கேட்பாங்களா, பைத்தியம் வந்துச்சு இப்போ இருக்குது அப்படிமோ. டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்று டிவி ஆஃப் பண்ணுவீங்க, இல்லைன்னா சேனலை மாற்றுவீங்க, இல்லை ஃபோன் பண்ணி அதே டெம்ப்ளேட் தான் நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எனக்கு பிடிக்கல, அது ஏன் போடுறான்னு சொல்லுவீங்களா, இல்லை அபத்தமான ஆர்கியூமெண்ட். பிடிக்கலையா பார்க்காதீங்க, எப்பவும் சொல்கிறேன். பிடிச்சவங்க மட்டும் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நோல் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.